வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். சென்னை ஜார்ஜ் டவுன் பகுதியில் தனக்கு சொந்தமான நிலத்தில் வீடு கட்ட பிரமிளா என்பவர் CMDAவிடம் முறையிட்ட அங்கீகாரம் பெற்ற இருமுறை திட்ட அங்கீகாரம் பெற்றும் அந்த இடத்துக்கு செல்லும் பாதையை சிலர் ஆக்கிரமித்து இருந்ததால் வீட்டை கட்ட முடியவில்லை என கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் வீட்டுக்கு செல்லும் பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டது. ஆனால் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி உயர்நீதிமன்றத்தில் பிரமிளா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு விசாரணை நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், C குமரப்பன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் ஆஜராகி கடந்த 2012ஆம் ஆண்டே திட்ட அனுமதி பெற்று காலாவதியாகிவிட்டது. மீண்டும் திட்ட அனுமதி பெற்றும் சாலை ஆக்கிரமிப்பு காரணமாக இதுவரை வீட்டை கட்ட முடியவில்லை. ஆக்கிரமிப்புகளை அகற்றும் விவகாரத்தில் சென்னை மாநகராட்சி மற்றும் போலீசார் எந்த ஒத்துழைப்பும் வழங்கவில்லை. சாலையை ஆக்கிரமித்து உள்ளவர்களின் வீடுகளுக்கு வழங்கப்பட்டுள்ள மின் இணைப்பை துண்டிக்கும்படி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் அந்த உத்தரவையும் அதிகாரிகள் மதிக்கவில்லை என குற்றம் சாட்டினார். அப்போது மாநகராட்சி தரப்பில் இந்த பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற பாதுகாப்பு கோரி போலீசாருக்கு 4 முறை கடிதம் எழுதியும் எந்த பதிலும் இல்லை. போலீசார் பாதுகாப்பு அளித்தால் மட்டுமே ஆக்கிரமிப்புகளை அகற்ற முடியும் என தெரிவிக்கப்பட்டது. அதற்கு காவல்துறை தரப்பில் மாநகராட்சி எழுதிய கடிதங்களில் எந்த தேதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும், எவ்வளவு போலீசார் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என எந்த விவரமும் தெரிவிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டது. மாநகராட்சி மற்றும் காவல்துறை தரப்பு வாதங்களால் கோபமடைந்த நீதிபதிகள் தமிழக அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள துறைகளுக்கு இடையே நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தும் விஷயத்தில் ஒருமித்த எண்ணம் இல்லை. இப்படி அதிகாரிகள் தங்களுக்குள் ஒருவர் மீது ஒருவர் பழி சுமத்தி நாட்களை கடத்தினால் பாதிப்பு பொதுமக்களுக்கு தான். இதுபோன்ற அதிகாரிகளின் செயல்பாட்டை ஒருபோதும் ஏற்க முடியாது. ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை வேண்டுமென்றே அவமதித்த மாநகராட்சி மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மீது தமிழக அரசு உரிய ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுபோல அதிகாரிகளுக்கிடையே ஒற்றுமை இல்லாததை பல வழக்குகளில் பார்த்துவிட்டோம். அதனால்தான் உயர்நீதிமன்றத்தில் வழக்குகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. பொதுமக்களுக்கும் உயர்நீதிமன்றம் மீதான நம்பிக்கை குறைந்து வருகிறது. எனவே இந்த வழக்கில் நகராட்சி நிர்வாகத்துறை செயலர் மற்றும் தமிழக அரசின் DGP ஆகியோரை தாமாக முன்வந்து எதிர்மனுதாரர்களாக சேர்க்கிறோம். அவர்களாவது இந்த சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல காலம் தாழ்த்திய அதிகாரிகள் மீதும் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த வழக்கில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து வரும் ஜனவரி 5ஆம் தேதி இருவரும் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்துள்ளனர்.